ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். நம்ம இன்றைக்கி ரெட் சட்னி, தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாமே முன்னாடி கட் பண்ணி வச்சிடலாம். பெரிய ஆனியன், சின்ன ஆனியன் கொஞ்சம், அதுக்கப்புறம் கார்லிக், டொமேட்டோ, ரெட் சில்லி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கார சாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சட்னி பயங்கர டேஸ்டியாகவும் பயங்கர காம்பினேஷனாகவும் இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே. ரெசிபி ரொம்ப புதுசு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லேயே நல்லா வதங்கின பிறகு ஆனியன் கட் பண்ணியிருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்க தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே பொரிஞ்ச பிறகு நீங்கள் எல்லோரும் செய்கிறது பார்த்திங்கன்னா, இது பொரிஞ்ச பிறகு சட்னியில் கொட்டுவாங்க. ஆனால் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர டேஸ்டியாக இருந்தது. என்ன தான் நம்மளே டெய்லியும் செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குமா என்னங்கிறது போர் அடிக்கும். ஸோ நம்ம ஹஸ்பண்ட் ஒரு நாளாவது செஞ்சு கொடுத்து நம்ம உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அப்படிலாம் செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி தோசை நல்லா மொறுன்னு ரோஸ்ட்டு மாதிரி தோசை ஊற்றி இந்த கார சட்னி செஞ்சு கொடுத்தாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கே பயங்கர ஹாப்பியாக நானே சொல்கிறேன். நீங்களும் ஹாப்பியாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு அந்த சந்தோஷத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு எத்தனை ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தோசைக்கல் சூடு பண்ணி மாவு ஒரு கரண்டி ஊற்றி நல்லா முருகலாக ஸ்லிம்மில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா முருகலாக வந்ததுக்கப்புறம் ஒன் சைடு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிடலாம். தோசையும் சரி, சட்னியும் சரி, பயங்கர டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.